Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய annuity deposit scheme பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த SBI annuity deposit ஸ்கீம். இந்த ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மந்த்லி இன்கமாக உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் இதில் எந்த விதமான மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதாவது 5 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீமில் 3 வருட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசலில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாதம் மாதம் அடுத்த 3 வருடத்திற்கு உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ 3 வருடம் முடியும் போது கம்ப்ளீட்டாக உங்களுடைய அசல் ப்ளஸ் வட்டியை உங்களுக்கு மாதம் மாதம் செலுத்தியிருப்பாங்க. அதனால் இந்த ஸ்கீமில் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு எந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ யாரெல்லாம் நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அசல் தொகையை ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் மாதம் மாதம் ரெகுலர் இன்கமாக பெற விரும்புனீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய annuity deposit ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தைகளுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு, பேன் கார்டை கொடுத்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டையுமே மாதம் மாதம் உங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது மாதம் 1000 ரூபாய் ஆனுவிட்டி இன்கமாக வரக்கூடிய அளவுக்கான அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸோ மந்த்லி ஆனுவிட்டியாக இந்த ஸ்கீமில் 1000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா 7% வச்சு கால்குலேட் பண்ணாலும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக 35,000 ரூபாயை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதுவே மேக்ஸிமம் டெபாசிட் அப்படின்னா எந்த ஒரு லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. அடுத்து டென்யூர். இந்த ஸ்கீமினுடைய கால அளவாக குறைந்தபட்சம் 3 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 3 வருடத்திலிருந்து 5 வருடம், 7 வருடம், 10 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளவு காலம் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மாதம் மாதம் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த ஸ்கீமின் மூலமாக உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். குறைந்தபட்சம் 6.45%லிருந்து அதிகபட்சமாக 7.05% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அதாவது ஜெனரல் பப்ளிக்கு வழங்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட சீனியர் சிட்டிசனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை குவார்டர்லி காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் 2 அமௌண்ட்டுமே உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் பண தேவைக்காக இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பெனால்ட்டி சார்ஜஸாக நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீமில் லோன் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 75% வரைக்கும் நீங்கள் லோனை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ யாரோ வேணாலும் இந்த ஸ்கீமுக்கான நாமினியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான சார்ஜஸை நீங்கள் கொடுத்தாகணும். நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னை எவ்வளோ திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாயை இந்த ஸ்கீமில் 5 வருட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மந்த்லி ஆனுவிட்டி பேமெண்ட் 1968 ரூபாய். ஜென்ரல் பப்ளிக்கு 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ அடுத்த 5 வருடம் அதாவது 60 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் 1968 ரூபாயை இந்த ஸ்கீமினுடைய இன்கமாக உங்களுக்கு வழங்குறாங்க.
5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்கீமின் மூலமாக எந்த ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவே சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் ரூ. 1991. இந்த ஸ்கீமின் மூலமாக அடுத்த 60 மாதத்துக்கு ரூ. 1991 சீனியர் சிட்டிசனுக்கு இன்கமாக வழங்குறாங்க. 60 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்காது. 2 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ. 3936 இந்த ஸ்கீமினுடைய இன்கமாக வழங்குறாங்க. அதாவது மந்த்லி இன்கம்லேயே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2 அமௌண்ட்டையும் வழங்குறதுனால மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த ஸ்கீமில் கிடைக்காது. சீனியர் சிட்டிசனுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ. 3983 இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ. 9841 இந்த ஸ்கீமினுடைய இன்கமாக வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் பிளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மாதம் மாதம் உங்களுக்கு வழங்குறதுனால மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸா எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதுவே மந்த்லி இன்கம் ஸ்கீம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும்தான் மாதம் மாதம் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வழங்குவாங்க. ஸோ யாரெல்லாம் எனக்கு ஒவ்வொரு மாதமும் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எனக்கு போதும், பிரின்சிபல் அப்படியே இருக்கணும், ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தந்தால் போதுங்கிறவங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.